வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டடி பிளான் அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளானை மட்டும் படித்தாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து தமிழில் 100 கேள்விகள் இடம்பெறும். அதில் 150 மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. அடுத்து ஜிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 75 கேள்விகள் இடம்பெறும். ஓகேங்களா? இங்கே மார்க்குன்னு போடுறேன், மார்க் கிடையாது, மொத்தம் கேள்விகள். அடுத்து மேக்ஸில் உங்களுக்கு 25 கேள்விகள் இடம்பெறும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 200 கேள்விகள் இதில் டோட்டலாக. அதில் உங்களுக்கு 300 மதிப்பெண்கள் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் ஹவு டு ஸ்கோர் 190+ அப்படின்றது தான், எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த 190 மதிப்பெண்களுக்கு மேலே நம்மளால் எப்படி எடுக்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தமிழில் 100 கேள்விகள் அப்படின்றது சாலிடாக நமக்கு வந்துடும். ஸோ இதில் படிக்க வேண்டிய பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரையும். முக்கியமாக ஓல்டு புக் மற்றும் நியூ புக் ரெண்டுமே சேர்த்து தான் படிக்கணும். ஏன்னா நியூ புக்கை மட்டும் படிக்கிறோம், ஓல்டு புக்கை மட்டும் படிக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் ரெண்டையுமே சேர்த்து படிக்கிறோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நியூ புக்கு, ஓல்டு புக்கு அப்படின்றது. ஸோ நம்ம பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் 90லேருந்து 95 கேள்விகள் வரையும் இடம்பெறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நியூ புக்கில் 95 அப்படின்னா ஓல்டு புக்கில் 5 கொஷின் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஒரு 10 கேள்விகள் இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓல்டு புக்கில். ஸோ இதில் கேள்விகள் அதிகரிக்கும் போது இதில் கம்மியாகும். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். முழுசாக நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கணும். கம்பல்சரி நியூ புக்கு, ஓல்டு புக்கு ரெண்டுத்துலேயுமே 6 to 12ஆம் வகுப்பு வரையும் படிக்கணும். அதில் ஸ்பெஷலாக நியூ புக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சிலபஸுமே கவர் பண்ணணும். ஸோ ஃபுல் சிலபஸுமே கவர் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் புக்ஸுமே இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரையும் எல்லாத்தையுமே கவர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் தமிழில் நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். பட் அதே போல் ஓல்டு புக்கை பொறுத்தளவுக்கு ஒன்லி சிலபஸில் இப்போ நமக்கு சிலபஸில் நியூ புக்கில் ஏதாவது ஒரு சில டாபிக்ஸ் இல்லாமல் இருக்கும். அது ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஓல்டு புக்கில் படிக்கணும். ஸோ இதுதான் ஓல்டு புக்குக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து தமிழில் 100 கேள்விகள் இருக்குது அப்படின்னா நம்ம மினிமமாக 97, 98 இவ்வளோ கேள்விகள் சரியாக போடணும். ஸோ ஒரு கேள்விகளுக்கு 1.5 மதிப்பெண்கள், ஆல்மோஸ்ட் 140+ மதிப்பெண்கள் அப்படின்றது இந்த ஒரு பார்ட்லேயே நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எக்கனாமிக்ஸ். ஸோ இது 4ல் இருந்துமே கேள்விகள் மினிமமாக பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 கேள்விகள் வரையும் இடம்பெறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. இது 3ல் இருந்துமே கண்டிப்பாக 30 to 35 கேள்விகள் சாலிடாக இடம்பெறும். எப்போதுமே ஐஎன்எம், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது மிக மிக முக்கியம், நமக்கு தெரியும். ஸோ எக்கனாமிக்ஸை காட்டிலும் இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகள் கூட ஒரு சில தேர்வில் வந்திருக்கு. ஸோ ஐஎன்எம்மும் அதே மாதிரி தான், ஹிஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 தான். அதுக்கு அடுத்தபடியாக எக்கனாமிக்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கும் அதில் எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் 15 கேள்விகள் கேட்பாங்க, ஒரு சில இதில் 10 கேள்விகள் கேட்பாங்க, அடுத்து 8, 7 இந்த மாதிரி எத்தனை கேள்விகள் வேணாலும் அவங்க கேட்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸை நம்மளால் யூகம் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது அப்படின்னா கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு பிஃபோர் தேர்வுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 6 month அப்படின்றத நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இப்போ நமக்கு ஜூனில் தேர்வு எழுதுகிறோமா அப்படின்னா ஏப்ரலுக்கு முன்னாடி ஒரு 6 month, ஒரு ஆகஸ்ட், செப்டம்பர்லேருந்து ஒரு ஏப்ரல் வரையும் நீங்கள் படிச்சிங்க, ஒரு 7-8 மாதத்துக்கு படிச்சிங்க அப்படின்னா
ஓகே போதுமான ஒன்றா தான் இருக்கும். அந்த ரேஞ்சில் வந்து படிச்சிங்க. அதே போல் தேர்வு நடக்குது, ஜூன் மாதம் நடக்குதுன்னா நீங்கள் மே மாதத்துலையோ இல்லை ஜூன் மாதத்துலையோ நடந்த நிகழ்வுகள் வந்து படிக்க வேணாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ரீசன்ட் டைமில் கொஸ்டின்ஸ் அப்படின்றது எடுக்க மாட்டாங்க. ஸோ மேலேயே ஸ்டார்டிங்லேயே கொஸ்டின்ஸ் மேபி ரெடி ஆகிடும். அப்படி இருக்கிறப்போ அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஜூனை வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடலாம். மேவை வந்து லைட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் போதுமே தவிர ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு. அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சயின்ஸ் பொறுத்தளவுக்கு 10லேருந்து 15 கேள்விகள் கேட்பாங்க. 3த்துலேயும் ஒரு 5 மதிப்பெண்கள் அப்படின்றது வரும். ஸோ இந்த கேள்விகளை இதில் வந்து பேசிக்கான சயின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே ஓரளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் உங்களாலையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து 25 கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த 25 கேள்விகள் மிக மிக முக்கியம். இதில் முடிஞ்ச வரையும் 24 கேள்விகள் வந்து நம்ம போட்டே ஆகணும். ஸோ 24 கேள்விகள் போட்டால் தான் நம்மளால் ஜாப் போகிறதுக்கு அப்படின்றது முடியும். 24ன்னு இல்லை, 25க்கு 25மே போடலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 சம் தான் வந்து கஷ்டமாகவே இருக்கும். நீங்கள் அதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு பார்க்க தேவையில்ல. முழுக்க 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணிங்கனாலே தேர்வுக்கான கொஷின் முழுக்க இதிலிருந்து மட்டும்தான் வரும். நீங்கள் எக்ஸஸாக எங்கேருந்து படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ முழுக்க இந்த ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் அவங்க வந்து கொஷின்ஸ் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு போனீங்கனாலே 25 கேள்விகளுமே இதிலேருந்து மட்டும்தான் வரும். வேறு எந்த சோர்ஸில் இருந்துமே அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் சேம் இதே மாடலில் இருந்து தான் எடுப்பாங்களே தவிர அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கங்க. அதே போல் ஒரு டாப்பிக்கும் எந்த புக்கில் இருக்குது, இப்போ 6th 7th என்னென்ன டாபிக்ஸ் அங்கே இருக்குது, அந்த டாபிக்ஸ் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சில டாபிக்ஸ் வந்து இதுலேயே இருக்காது. இந்த வடிவியல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ சுருக்குக அப்படின்னா சிலபஸில் இருக்குது. அப்போ 6th ஒரு புக்ஸாக எடுத்து பார்த்துட்டு நம்மளோட சிலபஸில் வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தமிழில் உங்களால் ஒரு 97 98 மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடியில் 75 கேள்விகள் கேட்பாங்க. அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் 70+ கேள்விகள் நம்மளால் சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது. 70லேருந்து ஒரு 72 கேள்விகள் அப்படின்றது ஆன்சர் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் 25க்கு 25மே போடலாம். இருந்தாலும் ஒரு 24 அப்படின்னு போட்டிங்கன்னா 194 கொஷின்ஸ் அப்படின்றது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்சில் ஒரு 2 மதிப்பெண்கள் கம்மி பண்ணிக்கிட்டாலும் எனக்கு தெரிஞ்சு தமிழில் கம்மி பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. 98 அப்படின்றதே மிக மிக கம்மி தான். ஸோ மேக்ஸில் வேணால் 1 மதிப்பெண்கள் அப்படின்றது கம்மி பண்ணலாம். ஸோ 190+ அப்படின்றது இருக்கக்கூடிய ஸ்கோரு தான். ஸோ ரொம்ப கஷ்டமான ஸ்கோர் அப்படின்றது கிடையாது. ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஸ்கோர் வந்து கம்மியாகிறது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதில் தான் வந்து கொஞ்சம் லேகிங்காகவும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரையும் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நல்லபடியாக பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். தேவை அப்படின்ற நபர்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிவிட்டோ மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். தேங்க்யூ.